வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ WWE பார்த்தீங்கன்னா முழுக்க பாலைவன தேசமான சவுதி அரேபியாவுக்கு போயிட்டாங்க. பிகாஸ் நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கணும். முதல்ல ஒரு ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க பாருங்களேன். இதுதான் நைட் ஆஃப் சாம்பியனோட ஸ்டேஜாக சும்மா ஸ்க்ரீன் எடுத்து மாட்டி விட்டுருக்கானுங்க. ஆக்சுவலி வழக்கம் நைட் ஆஃப் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா நார்மலாக நடத்துகிற பேப்பரையோட கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்டேஜெல்லாம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்கும். ராயல் ரம்பெல்லாம் பார்த்துருப்போமே. பட் ஆனால் நைட் ஆஃப் சாம்பியன் இயர்லி எப்படி இருக்குமோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த தடவை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா காசு ப்ராப்ளம் போல் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்டேஜை நார்மலாகவே செட்டில் பண்ணியிருக்காரு. சரி, வழக்கமாக ட்ரிபிள் ஹெச் இப்படி தான் பண்ணுவார். இது நமக்கு ஆச்சரியம் கிடையாது. சரி, இப்போது கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் நடக்குது. அதுக்கப்புறம் நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு சில மேட்சஸ்லாம் நடக்குது. இதில் கூட நம்ம எதிர்பாராத ஒரு சில கடைசி நேர மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சில செய்திகள் கிடச்சிருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி சில ரிட்டர்ன்ஸோடைய பேரும் அடிபட்டிருக்குது. ஒரு சில ரிட்டர்ன்ஸ் WWEல கூடிய சீக்கிரம் வருவாங்கன்னு சொல்லப்படுதில்ல, அதில் கூட ஒரு சில ரிட்டர்ன்ஸ் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, டோட்டலி இன்றைக்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்படிங்கிறது முழுக்க ரூமர் தான், அதாவது புரளி தான். ஏன்னா நாளைக்கு நைட் ஆஃப் சாம்பியன், நாளைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டு 10:30 நைட் ஆஃப் சாம்பியன். அதனால் எக்கச்சக்க அப்டேட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தியை நம்ம ஓபா ஃபெமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னா ஓபா ஃபெமி தான் வெற்றி பெற்று ஆகணும். ரசிகர்கள் மத்தியில் ஓபா ஃபெமிக்கு ஒரு இடம் பெறாத ஒரு பெரிய இடத்த கொடுத்துட்டாங்க. அதனாலே மனுஷன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஓபா ஃபெமிக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கணும். இதுதான் அதிக ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் ரெண்டு பேருமே ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர். ரோமன் ரெயின்ஸ் நீண்ட நாட்களாகவே ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் கூட மோதி நீண்ட நாள் ஆயிடுச்சுல. கடைசியாக பிராக் லெஸ்னர் கூட மோதினார். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கல. பிரான்சன் ரீட் கூட மோதினார். அதுக்கப்புறமா ஒரு ஹெவி வெயிட்டான ரெஸ்லர் கூட மோதுறது ஓபா ஃபெமி கூட. அதனால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. சோலோ சிக்காவோட பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் ஒரு பெருசாக போயிட்டு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் தான் கிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தான் கூட இருக்கிற ஜே ஊசோ வேற கிங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் ஆசைப்படுறாரு. பிளட் லைனுக்குள்ளேயே ஒரு வார் இருக்குது. அதாவது ஜே ஊசோவே பிளட் லைனில் இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஓபா ஃபெமி வெற்றி பெற்றால் அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் பக்கம் போவாரா அப்படிங்கிறது. ஆக்சுவலி கிங் ஆஃப் த ரிங் இந்த வருடம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓபா தான் வெற்றி பெற்றாகணும். ஜே ஊசோ கிங்காக மாறிட்டார். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், ஏற்றுக்க முடியுதா? முடியலை ப்ரோ அப்படின்னு தான் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். என்னாலும் ஏற்றுக்க முடியலை. இதுக்கப்புறமும் ஒரு மூமெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எங்கள் மனசில் இல்லை. ஓபா வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு யார் வெற்றி பெற்றாலும் சம்மர் ஸ்லாமில் நியூ சாம்பியன் ஆகிறது டவுட்டு தான். பட் ஆனால் ஓபா ஃபெமி வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதுலேயும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. கிங் ஆஃப் த ரிங்கில் வெற்றி பெறவங்க சம்மர் ஸ்லாமில் நியூ சாம்பியன் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் WWE பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் சைடு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட கிங் ஆஃப் த ரிங்கில் வெற்றி பெறவங்க ஃபேஸ் ஆஃப்லாம் பண்ணலை. பட் ஆனால் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஓபா ஃபெமி ஒருவேளை கிங்காக மாறிவிட்டால் கோடி ரோட்ஸை எதிர்த்து மோதுறதுக்கான ஒரு ஹிண்டையும் WWE அப்படியே கொடுத்துட்டாங்க. அது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெருத்த வரவேற்பு கிடச்சிருச்சு. ரால இதையே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி சொல்லும்போது மக்கள்லாம் பூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேருக்கு நேர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இந்த மேட்ச் சம்மர் ஸ்லாமில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குந்தர், ஜே ஊசோ, சாமி ஜெயின், இப்போ நான் சொன்னோம்ல 3 பேர், இவங்க 3 பேருமே ஓபா ஃபெமி கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே ஒரு சாம்பியன், WWE சாம்பியன் கண்டெண்டர் மேட்சுக்கு சண்டை போடுறவங்க, அவங்க வந்து சாம்பியனுக்கு நேராக பார்க்குறது சாதாரண விஷயம், சகஜமான விஷயம். ஆனால் WWE எப்படி காட்டியிருப்பாங்கன்னா ஓபா ஃபெமியும் கோடி ரோட்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. சரி, இப்படி ஒரு செக்மெண்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேபி WWE வந்து ஓபா ஃபெமி வெற்றி பெற்றால் கோடி ரோட்ஸ் பக்கமும் கொண்டு போகலாம். ஆனால் கிடைக்கிற நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா சாத்துன்னு சாத்துவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கிங் ஆஃப் த ரிங்குக்கு நான் இப்போ சொன்னதை காட்டிலும் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது பிராக் லெஸ்னர். பிராக் லெஸ்னர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பழி வாங்கும் படலத்தை கொண்டவர்.
ஆல்ரெடி ப்ராக் லெஸ்னருக்கு ஓபாஃபெமிக்கும் 2 மேட்ச் நடந்துருச்சு. ஒரு மேட்ச்சில் ப்ராக் வெற்றி பெற்றார், ஒரு மேட்ச்சில் ஓபாஃபெமி வெற்றி பெற்றார். அதுலேயும் ரசல்மேனியா கிரேட்டஸ்ட் ஸ்டேஜில் ப்ராக் லெஸ்னரை ரிட்டர்ன் பார்க்க மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அழ வச்சுருப்பார். அப்போவே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேருந்து நினச்சிருப்போம், ஆனால் திருப்பியும் ப்ராக் லெஸ்னர் வந்திருப்பார். அந்த மூமெண்ட்டெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ப்ராக் லெஸ்னர் திருப்பி வந்து ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபாஃபெமி பார்ட் 3 நடக்குமா? இது கேள்விக்குறி தான். ஆனால் மக்கள் மத்தியில் நடக்கும் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பும் இருக்குது. அதனால் ப்ராக் லெஸ்னர் மூலியமாக இந்த மேட்ச்சில் பெருத்த ஒரு மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து ஓபாஃபெமி ஜெயிப்பாரா, அல்லது ப்ராக் லெஸ்னர் வந்தும் இந்த மேட்ச்சில் ஓபாஃபெமி தோற்றுருவாரா? ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபாஃபெமிக்கும் பார்ட் 3 மேட்சை எனிஒன் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, அல்லது ப்ராக் லெஸ்னரே வரமாட்டாரா? என்ன ப்ரோ சொல்கிற பொசுன்னு வரமாட்டாரான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வராட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைல்ல. இவரை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்கப்படுது. நீண்ட நாட்களாகவே ட்ரூ மேக்கின்டையரை காணணும். ரசல்மேனியாவில் தோற்றதோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 நாள் ஆயிடுச்சு. 70 நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் WWE பக்கமே வரதில்லை. மேபி அவர் வரதுக்கான வாய்ப்புகள், ரிட்டர்ன் கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் அது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரி, அதுக்கப்புறமா பங்குடைய ரிட்டன் நைட் ஆஃப் சாம்பியனில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குடைய ரிட்டனை ஜூலை மந்த் நடக்கிற நிறைய ரா எபிசோடில் ஹிண்டிங்காக காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலை மந்த் WWE பார்த்தீங்கன்னா ராவை சிக்காகோவில் நடத்துறதுனால அதில் இவரோட ரிட்டர்ன்ஸ் பெருசாக எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா ராண்டி ஆர்ட்டனோட ரிட்டன் தான் இந்த சம்மர் ஸ்லாமோட பெரிய ஹிண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சம்மர் ஸ்லாமோட ஹிண்டிங்கும் நைட் ஆஃப் சாம்பியனுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, மேபி இந்த மேட்ச்சில் ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் பக்கம் ஓபாஃபெமி போயிட்டாருன்னா கோடி ரோட்ஸுக்கு சம்மர் ஸ்லாமில் சிஎம் பங்க் ஆப்பனண்டா அல்லது ராண்டி ஆர்டன் ஆப்பனண்டா அப்படிங்கிற பிரச்சனை வரும். ஒருவேளை ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணால் இவங்களுக்குள்ள ஃபியூட் அகெயின் கண்டினியூ ஆகும். ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ரசல்மேனியாவில் ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணிவிட்டு டைட்டாக தூக்கி காட்டிட்டு போயிருக்கிறாரு. மீண்டும் ரிட்டனுக்கான ஹிண்டிங்கை கொடுத்து தான் போயிருக்காரு தவிர்த்து இன்னும் ராண்டி ஆர்டன் வரலை. ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான பகையாட்டு தான் இருக்குது. மேபி WWE பார்த்தீங்கன்னா இதை பார்ட் 3 நடத்தணும்னு நினச்சாங்கன்னா, பார்ட் 3ன்னு சொல்ல முடியாது, இந்த மேட்சை எக்கச்சக்க தடவை நடந்துருக்கிறாங்க. பார்ட் 4 பார்ட் 5 மெனி டைம் நடந்திருக்குது. மீண்டும் ஒருக்கா நடக்கணும்னு நினச்சாருன்னா ராண்டி ஆர்டனோட ரிட்டனை நம்ம நைட் ஆஃப் சாம்பியனில் எதிர்பார்க்கலாம். அப்புறம் குயின் ஆஃப் தி ரிங்கோடைய டோர்னமெண்ட்டு லீவ் மார்கனுக்கும் இயோ ஸ்கைக்கு தான் நடக்குது. இதில் நம்ம ஸ்டெஃப்னி வார்க்கர் ரிட்டனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸ்டெஃப்னி வார்க்கர் ஒரு வேளை WWE வந்துட்டாங்கன்னா லீவ் மார்கனுக்கும் ஸ்டெஃப்னி வார்க்கருக்கும் பார்ட் 3 மேட்சுக்கான ஒரு ஹிண்டிங்கை WWE கொடுப்பாங்க. சரி, இயோ ஸ்கை வெற்றி பெறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ரெக்ஸன் அவங்களுக்கு தெரியும், அவங்க லீவ் மார்கனுடைய டீமில் இருக்கிற லீவ் மார்கனுடைய டீம் பார்ட்னர். அவங்க வந்து சடன்லி பார்த்தீங்கன்னா கேரக்டர் சேஞ்ச் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. வாட் யூ மீன் கேரக்டர் சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு லீவ் மார்கனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து லீவ் மார்கனை அட்டாக் பண்ணுறது, அல்லது இந்த மிஸ்ட்ரி மேன் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம், மாஸ்க் போட்டு அட்டாக் பண்ணுறது. அந்த மாதிரி மாஸ்க் போட்டு வந்து லீவ் மார்கன் அட்டாக் பண்ணி லீவ் மார்கனை தோல்விக்கு ஒரு இண்டிங்காக போடலாம். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. லீவ் மார்கன் பார்த்தீங்கன்னா ரெக்ஸனையே டீம்லேருந்து ஒதுக்குற மாதிரியும், அவங்க எந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணா மற்றவங்களாம் சாம்பியன்ஷிப்போட நல்லா இருக்கணும், ரெக்ஸனை மட்டும் தனியாக இருக்கணும்னு இந்த ஹிண்டிங்கை பயன்படுத்திக்கிட்டு ரெக்ஸனைக்கும் லீவ் மார்கனுக்கும் WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் நடத்தலாம்ல, அதுக்காக ஒரு மாஸ்பட் உமனாவோ அல்லது ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சீட் பண்ணுற மாதிரியோ இப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஹிண்டிங்காக கொடுத்து இந்த மேட்சை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் ரெக்ஸனை ஃபெரஸுக்கு WWE ஃபேன் மத்தியில் ஒரு பெருசாக ஒரு வரவேற்பு இருக்குது. நீண்ட நாட்களாகவே சும்மாவே அவங்கள வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து லீவ் மார்கனுக்கு அகேன்ஸ்டாக மாறினாங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஹீல் டர்ன் டேனிங்காக இருக்கும். ஆக்சுவலி லீவ் மார்கன் தான் ஹீல் கேரக்டர் பண்ணிக்கிறாங்க, இவங்க ஒரு ஃபேஸ் டேனிங்காக இருக்கும். WWE பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ப்ரோ, ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட் WWE கொடுக்கணுன்னாங்கன்னா அப்படி ஏதாவது ரூமர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு ரூமர் இருக்குன்னா அது குந்தர் நியூ WWE சாம்பியன் ஆகிறது. ஒருவேளை கோடி ரோட்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணி கோடிக்கும் ராண்டிக்கும் ஒரு தனி ஃபியூட் போகுது, அல்லது சாமி ஜெயினுக்கும் கோடிக்கும் தனி ஃபியூடை சம்மர் ஸ்லாமில் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா குந்தரை சாம்பியன் ஆக்கி அழகாக பார்க்கலாம். குந்தருக்கும் ஓபாஃபெமிக்கும் கூட சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடக்கலாம். குந்தர் WWE சாம்பியன்ஷிப்பாக நீண்ட நாட்களால் ரொம்ப நாளாக மோதிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் கெரியர் கில்லர் அப்படிங்கிறத மறந்துட்டார் போல இருக்குது. இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வேணும் போதுன்னு சொல்லி அந்த பக்கம் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. மேபி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் சாம்பியன் ஆனால் அது ஒரு பெக்கஸ்ட்டு ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நைட் ஆஃப் சாம்பியனோட மெயின் ஈவெண்ட் இந்த மேட்ச் தான். என்ன ப்ரோ சொல்கிறோம், இப்போ கிங் ஆஃப் தி ரிங்கோடைய மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா அது ஓப்பனிங் மேட்ச். ஷோ ஓப்பனிங்லேயே நம்ம பார்த்துடலாம்.
ஸோ 10:30 ஷோ நடக்கும்ல, பார்த்துட்டு படுத்துருங்க. வேறு என்னத்தை நான் சொல்ல, மெயின் இவெண்ட்டில் ட்விஸ்ட்டுன்னு எதாவது நடந்தால் தானே சொல்ல. எப்படியும் கோடி ரோட்ஸ் தான் ரீடைன் பண்ண போகிறாரு. அப்போ எதுக்கு ஃபுல் ஷோ பார்த்துக்கிட்டு ஸ்டார்டிங்கை பார்த்துட்டு தூங்கிடுங்க எல்லாரும். அப்புறம் பிரான்சன் ரீட்டை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பிகாஸ் பிரான் பிரேக்கருக்கும் செத்ரான்ஸுக்கும் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்குது. செத்ரான்ஸுக்கு துரோகம் செய்தவர்களும் விஷன் டீமில் இருந்த ஒரு முன்னாள் ரெஸ்லருக்குமாக பிரான்சன் ரீட் நீண்ட நாட்களாகவே இருந்துகிட்ருக்காரு. இந்த விஷன் ஸ்டோரியில் அவர் ரொம்ப நாளாகவே இருந்தும் அவர் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறதுனால அவரோட ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபனி செஷனுக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஜேர்கார்களுக்கு ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் நிற்கிறாங்களா, இதில் ஜேர்கார்கள் நியூ சாம்பியனானா பயங்கரமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஜேர்கார்களை இப்போ இந்த ஸ்மாக்டவுன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக காட்டினாங்க. டிஃபனி சேஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேபி ஜேர்கார்கள்கிட்ட உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாளைக்கு இன்றைக்கி நைட்டு 10:30 WWE நைட் ஆஃப் சாம்பியன் நடக்குது. எப்படியும் காலைல நம்ம ரிவ்யூவாக போடுவோம். நீங்கள் எந்த மேட்சை பெரிதும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பிடிச்சி நாளைக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.